ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். எப்படி வீடியோ கேம்ல ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுமோ, அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சில லெவல்ஸ் இருக்கு. அண்ட் அதை ஒன்னா கடந்தாதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். லெவல் 1 கிளாரிட்டி. இந்த லெவல்ல உங்களோட கரண்ட் பினான்சியல் கண்டிஷனை நீங்க அசஸ் பண்ணணும். அண்ட் பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மணி தேவை அப்படின்றதையும் டிசைட் பண்ணணும். சரி, இவ்வளவு நேரம் பினான்சியல் ஃப்ரீடம்னு பேசிட்டு இருக்கோமே, அப்படின்னா என்ன? ஒருவேளை இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டா உங்க கிட்ட இருக்கிற மணியை வச்சு உங்க லைஃப் ஃபுல்லா வாழ முடியுமா? அண்ட் அப்படி முடியும்னா அதுதான் பினான்சியல் ஃப்ரீடம். அதுக்கு நான் அதை அச்சீவ் பண்ணதும் உங்க வேலையை விட்டுறணும்னு அர்த்தம் இல்ல. இதோட ரியல் மீனிங்கே திடீர்னு உங்களுக்கு வேலை போனாலோ, இல்ல ஒரு சில சிச்சுவேஷனால உங்களால வேலைக்கே போக முடியாதுன்ற நாள் வந்தாலோ, இல்ல நீங்க ரிட்டையர் ஆயிட்டாலோ, அடுத்த மாசம் செலவுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க பயப்படாம இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி நெட் தான் பினான்சியல் ஃப்ரீடம். ஒரு சில பேருக்கு 50-60 வயசு வரைக்கும் வேலைக்கு போகிறது பிடிக்காது, லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க அப்படிப்பட்டவங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பினான்சியலா ஃப்ரீ ஆகணும். அப்பதான் அது எல்லாமே பண்ண முடியும். உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் எவ்வளவு மணி தேவைன்னு டிசைட் பண்ணாதான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களால பிளான் பண்ண முடியும். லெவல் 2 செல்ஃப் சஃபிஷியன்சி. உங்க பேசிக் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட இன்கம் இருக்கணும். இந்த லெவலை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணாதான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம அடுத்து நம்ம லைஃபை எப்படி இம்ப்ரூவ் பண்ணது அப்படின்னு யோசிக்கவே முடியும். ஒருவேளை நீங்க ஏர்ன் பண்றது எக்ஸ்பென்ஸ்க்கே பத்தலனா உங்க மைண்ட் ஃபுல்லா எப்படி எக்ஸ்பென்ஸை மீட் பண்றதுலயே தான் இருக்கும். சோ இதை அச்சீவ் பண்ணாதான் அதுல இருந்து வெளியே வந்து ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணவே முடியும். லெவல் 3 பிரீதிங் ரூம். ஒன்ஸ் உங்க இம்மீடியட் நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதும் அடுத்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணணும். லைஃப் எப்பவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது இல்ல. திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல ஒர்க்ல ப்ராப்ளம்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு நம்மளோட நீட்ஸை மீட் பண்ணக்கூடிய மணி நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் ஃப்ரீயா அடுத்த என்ன பண்றதுன்னு திங்க் பண்ண முடியும். லெவல் 4 ஸ்டெபிலிட்டி. அடுத்த 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. திடீர்னு உங்க ஒர்க் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த 6 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ்க்கு பிரச்சனையே இல்ல. ஃப்ரீயா அடுத்த ஜாபையும் தேட முடியும். சோ 6 months ஆஃப் எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணுங்க. லெவல் 5 ஃபிளெக்சிபிள். இப்பதான் பினான்சியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க 2 இயர்ஸ்க்கு தேவையான ஃபண்ட்ஸை சேவ் பண்ணி வைக்கணும். இதுக்கப்புறமா உங்களோட லைஃப் ராபிடா க்ரோ ஆக போகுது. பிகாஸ் 2 இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீங்க தைரியமா புது விஷயத்த ட்ரை பண்ண முடியும். லைக் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, புது ஜாபை ட்ரை பண்றது, அந்த மாதிரி. லெவல் 6 ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இந்த லெவல்ல உங்களுக்கு மணியை பத்தின கவலையே இல்ல. போன லெவல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களுக்கு பாசிட்டிவான இன்கம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சோ இப்போ உங்க வேலையை விட்டா கூட கண்டினியூஸா உங்களுக்கு மணி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். லெவல் 7 ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ். இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். பிடிச்ச இடத்துக்கு போலாம், பிடிச்ச பொருட்களை வாங்கலாம். உங்களோட வெல்த் ஒரு ஸ்னோபால் மாதிரி பெருசாகிட்டே போகும். இந்த லெவல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு கிராண்ட் ஒரு சில கீ லைஃப் லெசன்ஸுமே சொல்றாரு. நம்பர் 1 ஃபாலோ யுவர் பேஷன். லைஃப்ல சக்சீட் ஆனவங்க எல்லாருமே அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணதாலதான் அதை அச்சீவ் பண்ணாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆனா போதும். நீங்க காசை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. காசு உங்களை தேடி வரும். இதை நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியும். மார்க் ஜக்கர்பர்க்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் இன்னைக்கு ஒரு பில்லியனரா இருக்காரு. ரொனால்டோக்கு ஃபுட்பால் ஆடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஒரு மேட்ச்க்கும் லட்சக்கணக்கில் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. ஏன் கோடி கணக்கிலே வாங்கிட்டு இருக்காரு. மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆர்ட், டீச்சிங் இப்படின்னு எந்த ப்ரொஃபஷனை வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை இன்ட்ரெஸ்டோட பண்றவங்க கிட்ட பணம் எப்பவுமே அதிகமா இருக்கும். நம்பர் 2 டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மணி. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 65 வயசான பில்லியனர் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து என்னோட காசு மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கு பதிலா உன்னோட இளமையை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? என்னதான் ஒரு கோடி கணக்குல பணம் தரேன்னு சொன்னாலும் நம்ம அவரோட பிளேஸுக்கு போக ஆசைப்பட மாட்டோம். அப்ப என்ன தெரியுது? மணியை விட உங்க டைம், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த பணத்துக்காக மத்த எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். பிடிக்காத வேலையில வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்றது, பிடிச்சவங்க கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது, நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸே தராம இருக்கிறதுன்னு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒன் டே இது எல்லாமே நம்மளை விட்டு போக போகுது. நம்ம மணியை வச்சு அதை வாங்கலாம்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா அதுக்கு சான்ஸே இல்லைன்னு புரிஞ்சுக்கவே மாட்டோம். நம்பர் 3 கிரியேட் a சைட் பிசினஸ். கண்டிப்பா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு ஜாபை மட்டுமே நம்பி உங்க லைஃபை ஃபுல்லா ரன் பண்றது இஸ் நாட் a good idea. கூகுள் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட ஒரே நாள்ல thousands of employees லே ஆஃப் பண்ணிடுறாங்க. சோ நம்ம ஜாப்ன்றது நம்ம கண்ட்ரோல்லயே இல்லாத ஒரு விஷயம். அப்ப அதை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருந்தா நம்மளோட ஃபியூச்சர் நம்மளோட கண்ட்ரோல்லயே இருக்காது. சோ உங்க ஃப்ரீ டைம்ல ஃப்ரீலான்சிங், ஸ்மால் பிசினஸஸ் ஆர் இன்வெஸ்டிங் இதெல்லாம் பத்தி லேர்ன் பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இட் will give you more returns in the future. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பினான்சியல் ஃப்ரீடம்ன்றது லக்ஸூரியஸான வீடு இல்ல லக்ஸூரியான காரை ஓட்டுறது இதெல்லாம் இல்ல. நம்ம லைஃப் நம்மளோட கண்ட்ரோல் தான் இருக்குன்னு நம்ம தைரியமா சொன்னா அதுதான் பினான்சியல் ஃப்ரீடம். சோ அதை அச்சீவ் பண்றதுதான் நம்மளோட லைஃப் கோலா இருக்கணும். அண்ட் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன்.
வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட்